உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தூய ஆவியார் பெருவிழா 8/6/2025. திருப்பலி முன்னுரை. தூய ஆவியாரின் துணையால் நம் உள்ளத்தை புதுப்பிப்போம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தூய ஆவியார் பெருவிழாவையும் திரு அவையின் பிறப்பு நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று கூறிய இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் தூய ஆவி என்னும் துணையாளரை அனுப்புகின்றார். இயேசு உயிர்த்த 50ஆம் நாள் அன்னை மரியாள் தலைமையில் சீடர்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் பிளவுற்ற நெருப்பு நாவு அவர்கள் மேல் அமர்ந்தது. அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டனர். எனவே சீடர்கள் மனத்திடன் கொண்டு நற்செய்தி பணியாற்ற தொடங்கினர். படைப்பின் தொடக்கத்திலே நீர்த்திரள் மேல் அசைவாடி கொண்டிருந்த தூய ஆவி உருவாக்குபவராகவும் இயங்க வைப்பவராகவும் புனிதப்படுத்துபவராகவும் இருக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று தாவீது அரசர் கடவுளிடம் வேண்டுகிறார். தூய ஆவியை பெற்றுள்ள நாம் அவரை நல் வழிகாட்டியாக கொண்டுள்ளோமா? ஆற்றல் அளிக்கும் தூய ஆவியை துணையாய் கொள்வோம். இறை ஆசீர் பெறுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் பணிகள் நூல் தரும் செய்தியாவது: சீடர்கள் அனைவரும் ஒன்றாய் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தூய ஆவியார் இரைச்சலோடு நெருப்பு நாவுகள் போன்று அனைவர் மீதும் இறங்கி வந்தார். சீடர்கள் இறைவாக்கு உரைத்த போது அவர்களின் சொற்களை பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த அனைத்து மக்களும் தம் தம் தாய்மொழியில் கேட்டு வியப்பு அடைந்தனர். சீடர்கள் நற்செய்தி பணியாற்ற தூய ஆவி துணையாயிருந்தார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகம் தரும் நலமிகு செய்தியாவது: கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நாம் ஊனியல்பின்படி வாழ்ந்தால் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. நாம் கடவுளின் ஆவிக்குரிய இயல்பை பெற்று கொண்டிருப்பதால் கடவுளை அப்பா, தந்தையே என்று அழைக்கிறோம். நாம் இயேசுவின் துன்பங்களில் பங்கு பெற்று கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. வழிநடத்தும் அன்பு இறைவா, தூய ஆவியால் அருள்பொழிவு செய்யப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் தூய ஆவியின் துணையுடன் நற்செய்தியின் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாடாள்பவர்களை நலங்களால் நிரப்பும் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஆட்சி செய்யாமல் ஜனநாயகமும் சமதர்மமும் நிலவ செய்ய வேண்டுமென்றும் மக்கள் பணியில் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து இளையோர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் கல்வியிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் நல்ல வேலைவாய்ப்பும் திருமண வயதில் இருக்கும் இளையோருக்கு திருமண வாழ்வையும்
தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, நாங்கள் பணம், பதவி, சொகுசு வாழ்க்கை என்று உலக இன்பங்களில் நாட்டம் கொள்ளாது தூய ஆவியருளும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பரிவு, தன்னடக்கம் என்னும் நற்பண்புகளை வாழ்வாக்கிட வேண்டுமென்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பியவர்களை நலன்களால் நிரப்பும் அன்பு இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும் திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து அருள் நலமும் பொருள் வளமும் உடல் நலமும் தந்து பாதுகாத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.